அப்பாவுடைய பேனா எழுதாத பேனாவை நடுக்கடல கூட வைக்கிறதுக்கு 82 கோடி அரசாங்கத்துடைய வரி பணம் தேவையா? பேனா தேவையா? நீங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. இது அவருடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துறார். தேவைங்களா? காலுக்கு செப்பல் காலுக்கு செருப்பே இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. நான் கிராமத்திலிருந்து வந்தவன், விவசாயி. ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்க என்று அனுபவ உணர்ந்தவன். அப்படி கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் இவர் சென்னை மத்திய பகுதியில் கார் ரேஸ் நடத்துறார். நூற்றுக்கணக்கான கோடி அதுக்கு செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல, ஒரு அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லிட்டால் ஆதாரத்தோட சொல்றான். ஒரு அரசாங்கம் ஏழைகளை பார்க்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய வரிப்பணம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த வரிப்பணம் தான் அந்த வரிப்பணம். ஏதோ திரு கருணாநிதி குடும்பத்தில் வந்த பணம் அல்ல. ஆக இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் கனிந்து விட்டது. அதை செய்வீங்களா? இன்றைக்கு குடும்ப ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? இரண்டு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதை செய்து கொடுப்பீங்களா? ஆக இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குடும்பமா திரு ஸ்டாலின் குடும்பம் இருக்குது. ஆக இப்படியே விட்டுட்டா குடும்ப ஆட்சி தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் வந்து நாட்டை குட்டிச்சுவராக்கிடுவார்கள். ஆகவே இந்த தேர்தலை விழிப்போடு இருந்து நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, அதோட குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? அதோட இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதை நிறைவேற்றாத காரணத்தினால 5 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல் என்று வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் விலைவாசி உயரல. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு வருஷம் விலையில்லா சக்கரை கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். தை பொங்கல் வந்தது, எல்லாம்